தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழிலிருந்து பயணித்த பேருந்து கோர விபத்து, 21 பேர் படுகாயம். அசிஸ்ம கொடுப்பெனவு அமைச்சர் வெளியிட்ட தகவல். குப்பை தொட்டியில் இருந்த வர்த்தகரின் சடலம் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம். பொதுத்துறை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி தெரிவிப்பு. யாழில் நள்ளிரவில் சிக்கிய பெருந்தொகை கஞ்சா, சந்தேக நபர் தப்பியோட்டம். வரவு செலவு திட்ட விவாதம் நவம்பரில் ஆரம்பம், அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி. இலங்கை வரும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். காணாமல் போன கிளீன் ஸ்ரீலங்கா பதவி விலகும் உறுப்பினர்கள் தொடர்பென விரிவான செய்திகள். சிலாபம் புத்தளம் சாலையில் உள்ள தெதுரோயா பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தானது இன்று முற்பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான பேருந்து பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பேருந்து ஓட்டுநர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அசிஸ்ம திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தை பெற்றுக் கொள்வதற்காக மேலும் 9 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான மேல்முறையீடுகள் மற்றும் பொதுமக்களின் ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொள்வது இந்த மாதம் 16ஆம் தேதியுடன் நிறைவடைவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 2ஆம் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட 8,15,556 விண்ணப்பங்களில் 7,66,508 விண்ணப்பங்கள் எண்ணப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. 7,17,309 விண்ணப்பங்கள் குழு அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் 7,15,146 விண்ணப்பங்கள் பிரதேச செயலாளரின் ஒப்புதலை பெற்றுள்ளதாகவும் சபை குறிப்பிட்டுள்ளது. புத்தளம் மாரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் உடல் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த வர்த்தகர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வெண்ணப்புவ காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் அவரது நண்பர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர். மாரவில கட்டுன ஏரிய பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய ஸ்ரீஜித் ஜேசன் என்ற இந்த வர்த்தகர் கடந்த 30ஆம் தேதி காணாமல் போயிருந்ததாகவும் வெண்ணப்புவ காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்புவ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெண்ணப்புவ சிறிகம்புல பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கடந்த 30ஆம் தேதி இரவு வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாரவில நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். நாட்டின் பொதுத்துறையை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அறிவித்துள்ளார். அரசு துறையின் பௌதீக வளங்களை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
இன்று ஆரம்பிக்கப்பட்ட பிரஜா சக்தி தேசிய திட்டம் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் மனிதவள மேம்பாட்டுக்காக அரசு ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தியதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் மாவட்ட செயலகங்கள் போன்ற அரசு நிறுவனங்களுக்கு தேவையான வாகனங்களை வாங்குவதற்கும் நிதி ஒதுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அரசு துறையை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மாற்றுவதே அரசின் இலக்காகும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனி பகுதியில் நேற்று நள்ளிரவில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் மற்றும் மருதங்கேணி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு விசேட சுற்றி வளைப்பு ஒன்று மாமுனி பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. இச்சுற்றி வளைப்பில் 38 பொதிகள் அடங்கிய 71.400 கிலோகிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் தப்பிச் சென்றுள்ளார். மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீட்டு வரவை எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கமைய வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தை நவம்பரில் நடத்துவதற்கும் டிசம்பரில் இறுதி வாக்கெடுப்பை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது தேசிய கொள்கை சட்டத்தில் உட்சேர்க்கப்பட்டுள்ள முன்னுரிமைகள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி தொடக்க முயற்சிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை 2025 அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் 2ஆம் வாசிப்பை 2025 நவம்பர் மாதத்தில் நடத்துவதற்கும் 3ஆம் வாசிப்பு தொடர்பான வரவு செலவு திட்ட விவாதத்தை 2025 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடத்தக்கூடிய வகையிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் சுற்றுலா பயணிகளால் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கான வட் வரியை திரும்பப் பெறுவதற்காக வட் ரீஃபண்ட் கவுண்டர் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்ட வட் ரீஃபண்ட் கவுண்டர் அமைச்சர்களான சுனில் ஹந்துநெத்தி மற்றும் அனில் ஜேந்த ஆகியோரின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாவுக்கும் அதிகமான வட் வரி செலுத்தி 90 நாட்களுக்கு மேல் இலங்கையில் தங்கியிருக்கும் சுற்றுலா பயணிகள் அவர்கள் செலுத்திய வட் வரி தொகையை பணமாக பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கை பொருட்களை கொள்வனவு செய்ய சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையில் வரி வருமானத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் இந்த சேவை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த செயல்முறை குறித்து வர்த்தகர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையினருக்கு விளக்கம் அளிக்கும் ஊடக மாநாடு விரைவில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஆரம்பித்த வேலை திட்டங்களில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பிரதானமானது. அதற்காக பாரிய ஊடக மற்றும் பிரச்சார செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் அரசியல், கலாச்சாரம் மற்றும் அனைத்து துறைகளிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா உருவாக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆயினும் இதுவரை கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஊடாக எந்தவொரு குறிப்பிடத்தக்க செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவோ மாற்றங்கள் எழுதப்படவோ இல்லை. அதற்கு பதிலாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்காக ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தற்போது ஒவ்வொருவராக பதவி விலகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பதவி விலகல் கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் குறிப்பிடப்படும் விடயங்கள் குறித்து ஜனாதிபதி தரப்பிலிருந்து இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.